புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் உங்களுடைய அற்புதமான ஆதரவோடு இப்போது தொடங்குகிறது. இந்த புதுயுகம் வழங்குகிற அருமையான யாவரும் கேளிர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு நல்ல கேள்வியை கேட்குறாங்க நம்மக்கிட்ட. எந்த வாழ்க்கை நமக்கு திருப்பமாக அமைகிறது? நமக்கு நிறைய டேர்னிங்ஸ், திருப்பு முனைகள் வேணும். அந்த ரயிலை மாத்திரம் நான் விட்டுருந்தேன்னா என் வாழ்க்கையே போயிருக்கோம். சில பேர் அந்த ரயிலை பிடிக்க போய் தான் இப்படி வந்தேன். இன்னும் சில பேர் நல்ல வேளை நான் அந்த ரயிலில் போகலை, அன்றைக்கி போயிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும். இது சில பேர். அப்போ திருப்பு முனை என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. கல்லூரி வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, அல்லது சமுதாய வாழ்க்கையா, இதைத்தான் இவங்க பேச இருக்கிறாங்க. இதோ தொடங்குகிறது யாவரும் கேளிர் சொல்லரங்கம். ஆரம்பிக்கலாம். பிறந்தது வாழ்வதற்காக. வாழ்வது எதுக்குங்க? அன்புக்காக. அப்படிப்பட்ட அன்பு கிடைக்கக்கூடிய நம்மளோட குடும்பம் தாங்க நிச்சயமா திருப்பு முனையா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 100 பேர் ஓடுற ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. அந்த ஜெயிச்ச ஒருத்தரை கல்லூரியும் சமுதாயமும் தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனால் அந்த 99 பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க அத்தனை பேத்துக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிச்சயமா குடும்பம் தாங்க. அல்ல பாருங்க, இவங்க சொல்ற ஒரு விஷயம், ஜெயிச்ச ஒருத்தனை பார்த்தோம்ல, தோத்த 99 பேர் என்ன ஆகிறது? அந்த 99 பேரையும் காப்பாற்றி சரி பண்ணி, டே அடுத்த தடவை ஜெயிப்படா என்று சொல்லுபவள் தாயும் தந்தையும் சகோதரனும் தம்பியும் அத்தையும் மாமனும் தான் தாங்க. இதுதாங்க கவிஞர் வாலி அழகா சொல்லியிருக்காரு. ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு விக்கலாமா. எவ்வளோ ஒரு அழகான கவிதை. ஊக்கமும் உற்சாகமும் நமக்கு ரொம்பவே அவசியம். அதை கொடுக்கறது நிச்சயமா நம்மளோட குடும்பம் தான். எல்லாருக்கும் அடித்தளமா அமையறது குடும்ப வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில தான் திருப்புமுனை ஏற்படும். அவங்க குடும்ப வாழ்க்கத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா பசங்களுக்கு 2 நாள் லீவ் விட்டா போதும், பெற்றவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? ஐயோ இந்த ஸ்கூல் எப்படா திறப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேர்த்தோட திறமையை வெளிக்கொண்டு வந்து அவனை சமுதாயத்தில் ஆளாக நிற்க வைக்கிறது கல்லூரி வாழ்க்கை தாங்க. தாயின் கருவிலிருந்து பிறந்து பள்ளியில் விதையாய் விதைக்கப்பட்டு கல்லூரியில் மரமாய் தோன்றுகிறோம். விதை யார் கண்ணுக்கும் தெரியாதுதான், ஆனால் மரம் எல்லார் கண்ணுக்குமே தெரியும். ஒரு விஷயம் சொல்கிறேன். தவழ்ந்தேன், நடந்தேன், ஓடினேன். ஒன்றும் இல்லை, தவழ்ந்தேன்றது தான் கல்லூரி வாழ்க்கை. நம்ம தவழ்ந்தாதான் நம்மளால நடக்க முடியும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஓடுறது தான் என் சமூக வாழ்க்கை. சமுதாயம் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல மனுஷன் வேணும். அந்த நல்ல மனுஷனை உருவாக்குறதே இந்த கல்லூரி வாழ்க்கை தான். அதனால ஒவ்வொருத்தருக்கும் கல்லூரி வாழ்க்கை தான் திருப்பு முனையா அமையுன்றதை நான் அடிச்சு சொல்றேன். யார வேணாலும் அடிச்சு சொல்லுங்க. அடுத்து
குடும்ப வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு ஒரு சிலர் பேச வந்திருக்காங்க, கல்லூரி வாழ்க்கை தான் திருப்புமுனையா இருக்குன்னு ஒரு சிலர் பேச வந்திருக்காங்க. நான் சமூக வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா குடும்பமும் கல்வியும் ஒரு விதையை விதைக்கலாம், ஆனால் அந்த விதை வளர்வதற்கு முளைப்பதற்கு காரணமாக இருப்பது சமுதாயம் என்னும் மலைதாங்க காரணமாக இருக்கு. அதனால தான் நான் சமுதாயம்னு பேச வந்திருக்கேன். கடவுள் வந்து ஒரு குழந்தையை உருவாக்கினார். கடவுள் வந்து ஒரு குழந்தையை உருவாக்கும் போது மன்மதன் வந்து கேட்டார், இந்த குழந்தைக்கு பேரழகை தரவா அப்படின்னு கேட்டார். அப்ப கடவுள் சொன்னார், இந்த குழந்தைக்கு பேரழகெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததா சரஸ்வதி வந்து இந்த குழந்தைக்கு பெரும் கல்வியை தரவா அப்படின்னு கேட்டார். அப்ப கடவுள் சொன்னார், இந்த குழந்தைக்கு கல்வியும் தேவைப்படாது அப்படின்னு சொன்னார். அடுத்ததா வந்து லட்சுமி வந்து கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு பெரும் செல்வத்தை தரவா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இந்த குழந்தைக்கு பெரும் செல்வமும் தேவைப்படாது அப்படின்னாங்க. அப்ப என்னதான் தேவை அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் கடவுள் சொன்னார், இந்த குழந்தையை படைச்சு இந்த குழந்தை இந்த 3 செல்வமும் இல்லாமல் உலக புகழ் பெறுவான், அவர்தான் பெரும் தலைவர் காமராஜர். சபா 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 சா. அதனாலதான் அந்த சமூகத்தில் உள்ள தந்தை பெரியார் சொன்னாரு, கல்லூரிகளில் கடவுள் வாழ்த்து பாடுவதை நிறுத்திவிட்டு காமராஜரை பத்தி வாழ்த்துங்கள், அதுதான் சரின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம நாட்டில் ஓடுற ஆறுகளுக்கெல்லாம் அணைகளை கட்டினது யார் சார்? ஓடுகிற ஆறுகளை அணைகளை கட்டினது கர்ம வீரர் காமராஜர். அதே போல அப்துல் கலாம் பாருங்க, ஜனாதிபதி அப்துல் கலாம். இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு ஓலை குடிசை கூட கிடையாது. அப்துல் கலாமுக்கு ஒரு ஓலை குடிசை கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் நினைக்காத ஓலை குடிசைகளே கிடையாது. அப்படியாப்பட்ட அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணாரு? கல்யாணமே பண்ணல. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் குடும்ப வாழ்க்கையில தான் உடைபடுகிறது, சமுதாய வாழ்க்கையை தான் உற்சாகப்படுத்துகிறேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. முதல் சுற்று வரத்து முடியும். சிந்திக்கிறவன் ஆறு மாதிரி அவனோட பாதையை அவனே போட்டுக்குவான், சிந்திக்காதவன் சாலை மாதிரி போடப்பட்ட பாதையில நடந்து போவான். அப்படி சிந்திக்கணும்னு கத்துத்தர இடமே கல்லூரி தாங்க ஐயா. சொல்றேன் பாருங்க, முதல்ல சிந்திக்க கற்றுக் கொடுக்கின்ற இடம் எதுன்னா கல்லூரி தான். முதல்ல அங்கே சுதந்திரம் இருக்குங்க. அங்கே யூனிஃபார்ம் இல்லை, உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் உண்டு. இங்கே சில கட்டுப்பாடுகள் உண்டு. அங்கே உன்னை நீ கவனிச்சுக்கோ. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் திருப்புமுனையானவர் கல்லூரி வாழ்க்கை தாங்க ஐயா. நான் பேச போற தலைப்பு சமுதாயத்தை பத்தியா. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் யோசிக்கிறான், நம்ம ஒருவேளை ஓடும் போது நடுவில் விழுந்துருவோமோன்னு யோசிக்கிறான். அவன் அப்படி யோசிச்சுனா கண்டிப்பா தோத்து போயிடுவான். விழுந்தாலும் நான் எந்திரிச்சு ஓடுவேன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் மட்டும்தான் என் வாழ்க்கையில ஜெயிப்பான். அதை தான் நான் சொல்ல வரேன். முதற்கடவுளான பிள்ளையாருக்கு யானை முகம், இந்திய சின்னங்களில் ஒன்றான அசோக சின்னத்திற்கு 3 சிங்க முகம், கல்லூரிக்கு அறிவு முகம், குடும்பத்திற்கு பாசமுகம், இது அத்தனையும் அடங்கியதுதாங்க எங்க சமூகம், அதுதாங்க எங்க சமுதாயம். அதனாலதான் சொல்றேன், சமுதாயம் தான் ஒரு மனுஷனுக்கு திருப்பு முனையா அமையுதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருக்காரு, கற்றுக் கொடுப்பவர்களை விட கற்றுக் கொண்டவர்கள் தான் ஜொலித்தது அதிகம் என்று. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு இல்லாம அதை ஒருத்தர் கத்துக்கிட்டு ஜெயிக்கிறாரு பாத்தீங்களா, அதுதாங்க வாழ்க்கையோட முன்னோட்டம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சமுதாயம் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் உங்க முன்னாடி இன்னைக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், சமுதாயம் தான் ஒரு மனிதனுக்கு திருப்புமுனையாக அமைகிறது என்று. சமுதாய வாழ்க்கையே திருப்புமுனையாக அமைகிறது. சிறகுகள் இல்லாத பறவையோட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கை இல்லாத மனிதனோட வாழ்க்கையும் இருந்தும் இறந்ததற்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க ஐயா. இப்போ குடும்ப வாழ்க்கைனா எப்படி தெரியுமாங்க ஐயா? ஐயா, ஒரு ஊரில் ஓமலூர் பக்கத்தில் ஒரு கிராமம், ஊஞ்சக்காடுங்கிற கிராமம். அந்த பள்ளியில் ஒரு பள்ளி இருக்குது. அதில் 5ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் இறுதி தேர்வு எழுதிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணா, அங்கே இருக்கிற கரண்ட் கம்பத்தில் ஏறி கரண்டை பிடிச்ச உடனே என்ன ஆகும்? ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டான். அப்படி விழுந்த உடனே அவனை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ ஓடிக்கிட்டே ஒரு பையன் சொன்னான், நல்லம்மா மகன் மயில் கரண்ட் பிடிச்சி இறந்துட்டானான்னு சொல்லிட்டான். அதை கேட்ட அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்து தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலான்னு இருந்தாங்க. ஆனால் அந்த சுற்றி இருந்த சமூகம் சொன்னிச்சு, அவன் செத்து போயிட்டான், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க, அப்படி கொண்டு போனீங்கன்னா பையனை கூறாக போட்டுருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, போகாத ஆஸ்பத்திரியில் செய்யாத செலவில் எப்படியாவது ஒன்று காப்பாற்றி அந்த பையனை திரும்பவும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி திரும்ப ஸ்கூலுக்கு போய் அந்த டிசி வாங்க போகிறாங்க, மேல் கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு. அங்கே போன உடனே அந்த தலைமை ஆசிரியர் பையன் டிசி கையெழுத்து போட்டால் தான் அந்த ஸ்கூலில் வந்து டிசி தருவாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க. அந்த பையனால் கையெழுத்து போட முடியல. ஏன் அப்படின்னா, கரண்ட் பிடிச்ச உடனே அந்த பையனுக்கு அந்த 10 விரல்களும் உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சுங்க ஐயா.
அப்போ அந்த தலைமை ஆசிரியர் உங்கள் பையனுக்கு வந்து 10 விரலும் உணர்ச்சி இல்லை, கை இருந்தால் மட்டும்தான் அவனால் எழுதவோ படிக்கவோ முடியும், அதனால் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வீட்டோட வச்சுங்க, படிக்க வைக்க வேணாம் அப்படின்னாங்க. அதுக்கு அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, இதுக்கு என்ன தாங்க வழி அப்படின்னாங்க. பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருது, 48 மணி நேரம் டைம் இருக்குது, உன் பையனை முடிஞ்சால் எழுத வை, இல்லைன்னா வீட்டோட வச்சுக்கான்னு சொல்லிட்டாங்கய்யா. உடனே அந்த பையனோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா எல்லாரும் அந்த 48 மணி நேரத்தை ஒரு கவிஞன் எவ்வாறு ஒரு வெறும் ஒரு கல்லை செதுக்குகிறானோ அதுபோல் அந்த 48 மணி நேரத்தில் அந்த மாணவனுடைய கைகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஐயா. அப்படி பயிற்சி கொடுக்க என்ன கொஞ்சம் ரிலீஃப் ஆனிச்சு அந்த 10 விரலும். அப்பயும் அந்த பேனா கையில் பட்டா கையில் நிற்கல. அப்போ அவனுடைய அப்பா என்ன பண்ணாருன்னா, அந்த மோதிர விரலுக்கும் அந்த சுண்டு விரலுக்கும் இடையில பேனாவை நுழைச்சாருங்கய்யா. நுழைச்சி நிற்கிதான்னு பார்த்தாங்க, நின்றுக்குச்சு. அதை வச்சே அந்த பையனை அவன் பேர் எழுதி வச்சாங்க ஐயா. எழுதி வச்சோடனே திங்கக்கிழமை போயிட்டு ஹெச்எம்கிட்ட போகிறாங்க, பையன் பேர் எழுதுனா உடனே டிசி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் மேற்கொண்டு 10வது படித்தான், 12வது படித்தான். இப்போ சேலத்திலே மிக ஒரு சிறந்த கல்லூரியாக இருக்கக்கூடிய கொங்குநாடு மகளிர் கல்வியியல் கல்லூரியில் ஒரு துணை முதல்வராக பணிபுரிஞ்சிட்டு வராருங்க. அது வேற யாரும் இல்லை, அது நான் தாங்க. அடே ஆமா, பிரமாதம். அடே, அவர் சொல்லிட்டு வந்த அந்த கதையை கேட்டே வந்தபோது நமக்கே ஒரு அச்சம் இருந்தது. அது யாராக இருக்குன்னு சொன்னப்ப அது வேற யாரும் இல்லை, நான் தான் சொன்னார் பாருங்க. இன்னைக்கு இப்படி இவர் நிற்கிறாருன்னா உண்மையிலேயே உங்கள் குடும்பத்து ஃபோட்டோ பையில் வச்சுக்கங்க எப்போவுமே. ஐயா, இங்கே இருக்கக்கூடிய சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தான் நான் படித்தேன். அங்கே நான் படிச்சுட்டு இருக்கும்போது நூலகத்துக்கு போய் பெரியார்தாசனுடைய வாழ்க்கை வரலாறை படித்தேன். அப்போ அந்த பெரியார்தாசன் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் படிக்கும்போது அவர் படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது அவர் டியூஷன் எடுத்தது தான் அப்படிங்கிற தகவலை நான் கல்லூரியில் படித்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் கிராமத்தில் ஐன்ஸ்டீன்கிற டியூஷன் சென்டரை நான் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக ஏழை மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் தாரமங்கலத்தில் வேதாத்ரி மகரிஷி மெட்ரிக் பள்ளியில் இன்னைக்கு முதுகலை இயற்பியல் ஆசிரியராக இருக்கிறேன்னா என் கல்லூரி வாழ்க்கை கொண்ட திருப்பம் தாங்க ஐயா. அதாவதுங்கய்யா, பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு. அவருக்கு 7-8 மொழி தெரியும், அதனால் எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு சொன்னார். அது மாதிரி கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் நான் இப்போ இருக்கிறேன். இந்த 3 வாழ்க்கையிலையும் நமக்கு திருப்பத்தை தரது கல்லூரி வாழ்க்கை தாங்கய்யா. நம்ம நாட்டில் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதி ஆனவங்க டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், டாக்டர் அப்துல் கலாம். இவங்களில் அப்துல் கலாம் ஜனாதிபதி பதவி விட்டுட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு ஜனாதிபதி மாளிகையை விட்டுட்டு எங்கே தெரியுமாங்க ஐயா வந்தார்? அவர் குடும்பத்தை நோக்கி ராமேஸ்வரத்துக்கு போகல, இந்த சமுதாயத்துக்கு போகல, நேராக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் போனார். இதில் இருந்து இந்த 3 வாழ்க்கையில் பெரிய நமக்கு திருப்பத்தை தரது கல்லூரி வாழ்க்கை தானுங்கிறத ஆணித்தரமாக இந்த அவையில் நான் முன்வைக்கிறேங்க. அழகா இருக்கு பாருங்க. ஒரு புத்தகம் அழகா சொல்லுவாங்க, வெடிகுண்டு ஒரு முறை வெடிக்கும், புத்தகம் திறக்கிற போதெல்லாம் வெடிக்கும். நான் படித்தாலும் நல்லா இருக்கும், என் மகன் படித்தாலும் நல்லா இருக்கும், அவர் மகன் படித்தாலும் அது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு புத்தகம் அவரை மாற்றி இருக்கிறது. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியங்கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தான் என்றான் பாட்டுக்கு ஒரு புலவனாம் பாரதி. ஐயா, நான் இந்த வரிகளில் இருந்தே தெரியும் நான் சமுதாயத்தை பற்றி தான் பேச போகிறேன்னு. இந்த உலகத்தில் எல்லாருமே பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் புனிதர்னு சொல்லி ஒரு சிலர் தான் பேர் வாங்குறாங்க. பிறந்து வளர்க்குறவங்களெல்லாம் சாதாரணமாக என்ன சொல்லுவோம், மனிதன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சில பேர் மட்டும்தான் மனிதன்லேருந்து மாறி, நீங்கள் சொன்னீங்களே, சொல்லுங்கள். பல பேர் மனிதராக பிறக்கிறாங்க, ஆனால் அதில் சில பேர் மட்டும்தான் புனிதர்னு பேர் வாங்குறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, தங்கமே தன்பொதிகை சாரலே, சிங்கமே என்று சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று யாருமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே, நாட்டுக்கு பாடுபட நாடி வந்த வீரர் பலர், வீட்டுக்கே பாடுபட்டார் வீணுக்கே கோஷமிட்டார், அந்தி பகல் நாடு அரசாங்கம் பொது பணிகள் என்றுளவ நீயும் இந்நாட்டில் வந்துதித்தாய்னு கல்வி கொடுத்த காமராஜரை பற்றி அழகா எழுதினாருங்க கண்ணதாசன் ஐயா அவர். பாருங்க, ஆண்டி கையில் ஓடு உண்டு, அது கூட உன்ட்ட இல்லைன்னாரு.
அவர்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு பணி செய்ய வந்தவர்கள். அப்படி சக மனுஷங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர். அது மாதிரி இந்த சமுதாயத்துக்காக உழைச்ச இந்த சமுதாய வாழ்க்கை தான் நமக்கு திருப்பு முனையை தருதுங்கிறத பத்தி நான் பேச வந்திருக்கேன். நல்லா 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 பாருங்க, மனிதர்கள் வேற, புனிதர்கள் வேற. மனிதர்கள் பலராக இருக்கலாம், புனிதர்கள் சில பேராக இருக்கிறார்கள். அவர்களை உருவாக்குவது சமுதாயம். அடுத்து அண்ணா சொன்னாருங்கய்யா, மனிதரெல்லாம் புனிதரா மாறுறாங்க அப்படின்னு. எப்படிங்கய்யா புனிதரா மாற முடியும்? முதல்ல அவங்களுக்கு தகுந்த தகுதி என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கய்யா. அதைத்தான் சொன்னாங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் சொல்லுங்க. சபாஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்கய்யா. அதுக்கான வாய்ப்பு எத்தனை பேருங்க அமைச்சு கொடுக்குறாங்க? அதை என்னோட கல்லூரி வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. இப்ப அதையே திருமூலர் சொல்லியிருக்காங்க, உன்னை அறிந்திடில் உனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கும் சேவை பண்ணலாம், குடும்பத்திலேயும் நல்ல மனுஷனா வாழலாம் இல்லைங்க. கல்லூரி எடுத்துக்கோங்களேன், தன்னை போலவே என்னையும் நினைக்கிற ஒரு நட்பு, தன் பிள்ளைகளை போல என்னை பாவிக்கிற ஒரு உறவு, இந்த மாதிரி ஒரு இனிமையான சூழ்நிலை அமைச்சு தருதுங்க என்னுடைய கல்லூரி. சாதிய ஒழிக்கிறதும் சாதிக்க தூண்டுறதும் எங்க கல்லூரி வாழ்க்கை. அருமையான வார்த்தை. சாதி அது எப்படி தெரியுங்களா? ஒரு கல்லூரி வகுப்புல 10 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஹாஸ்டலுக்கு போயிட்டா அந்த 10 பேர்ல 9 பேர் சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். ஒருத்தன் இட்லி கொண்டு வந்திருப்பான், ஒருத்தன் பூரி பொங்கல் கொண்டு வந்திருப்பான். ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், உடனே இந்த 9 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டேய் எங்கேயும் போகாத, மாப்பிள்ளை முதல் வார்த்தை சொல்லுவான், போகாதடா எடுத்துக்கடா சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்க அதே இதில் இவன் கைவிட்டு எடுப்பான். பார்த்தீங்களா? அங்கே தாங்க சாதிக்கு சமாதி கட்டப்படுகிறது, அங்கே தான் நட்பு உருவாகிறது. ஐயா, குடும்பத்தோட உட்காந்து சீரியல் பார்க்காம கூட்டம் கூட்டமாக கிளம்பி தியேட்டருக்கு போகாம நம்ம தமிழ் சமுதாயம் அவங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனையை நோக்கி நம்ம யாவரும் கேலி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஐயா, ஒரு கல்லூரி வாழ்க்கை என்ன ஒரு மாணவனா இந்த உலகத்துக்கு காமிச்சதுங்க, ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன மகனா காமிச்சது. ஆனா என்னுடைய சமுதாய வாழ்க்கை என்ன ஒரு வெற்றிகரமான மருத்துவனா மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த சாதனையாளனா என்ன இந்த உலகத்துக்கு காமிச்சது. நீங்க மருத்துவத்துறையில எந்த துறையில இருக்கீங்க? ஐயா, நான் சித்த மருத்துவர். சித்த மருத்துவம். சபாஸா. சமுதாய வாழ்க்கையில் ஈடுபட்டதனுடைய விளைவா இந்த சேலம் மாநகரம் என்ன ஒரு சிறந்த இளைஞனா அங்கீகரிச்சிருக்குங்க ஐயா. பரிசு பெற்றிருக்கீங்க. நிச்சயமா ஐயா. சரி சரி ஐயா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். காலேஜ்னா காலேஜ் வாழ்க்கைனா வெறும் சைட்டு, குடும்ப வாழ்க்கைனா வெறும் ஃபைட்டு. அப்படி சமுதாய வாழ்க்கை தான் வெயிட்டு. சரி, சமுதாய வாழ்க்கை தான் ஒருத்தருக்கு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா இருக்குங்க ஐயா. சபாஸ். தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன தலை பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் முதல் திருப்பு முனை அவனோட பிறப்பு தான். எப்படின்னா அவன் தாயோட கருவுல இருந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக திரும்புது இல்லையா, அதுதான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் முதல் திருப்பு முனை. நல்லா கவனிச்சுங்க. டாக்டர் உட்கார்ந்துருக்காங்க, இங்க பல டாக்டர்கள் இருக்காங்க. குழந்தை திரும்பலைன்னா ஆபத்து. அதனால ஒருத்தர் எழுதுனா, தலைகீழா பிறக்கிறான் தலைகீழா நடக்கிறான் சில பேர் அப்படின்னு. சொல்லுங்க, முதல் திருப்பு முனையே வாழ்க்கையில தாயோட வயிற்றுல ஏற்படுற திருப்பு முனை தானா? பொறுமையை அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறேன், உழைப்புனா என்னன்னு அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறேன், அன்புனா என்னன்னு அண்ணங்கிட்டையும் அக்கா கிட்டையும் கத்துக்கிறேன், தன்னம்பிக்கைனா என்னன்னு தம்பி தங்கச்சிட்ட கத்துக்கிறேன், அறிவுனா என்னன்னு தாத்தா கிட்ட கத்துக்கிறேன், பண்பாடுனா என்னன்னு பாட்டி கிட்ட கத்துக்கிறேன். இந்த மாதிரி 6 அறிவுள்ள மனுஷனுக்கு தேவையான 6 குணங்களை சொல்லி கொடுக்கறது குடும்ப வாழ்க்கை தாங்க. எல்லாம் குடும்பத்திலே இருக்காங்க, அவ்வளவு ஆளார் ப்ரொஃபசர்ஸ். அப்படியே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் சொல்லி கொடுக்காதியாங்க, அந்த கல்லூரி சொல்லி கொடுத்துற போது அத சொல்லுங்க. அதனால குடும்ப வாழ்க்கை தாங்க ஒருத்தருக்கு திருப்பு முனையா அமையுது. காலேஜ்னா ஜொல்லே, சமுதாயனா லொல்லே, எங்க குடும்ப வாழ்க்கை தாங்க தில்லே. இதெல்லாம் எங்க ரூம் போட்டு யோசிப்பீங்களா? அப்படியே கல்லூரி மாணவனா இருந்தாலும் கல்லூரி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நான் சமுதாய வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுக்கு திருப்பு முனையா அமையுதுன்னு பேச வந்திருக்கேன் சார். சபாஸ். நான் மட்டும் இல்ல, பல அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த சமுதாய வாழ்க்கை தான் அவங்களுக்கு திருமுறையா அமைஞ்சிருக்கு. ஒரு அறிஞர் இதை தான் அழகா சொல்லுவாரு, நீ நடந்து செல்லும் பாதையில் தடைகள் இல்லை என்றால் அது நீ நடந்து செல்லும் பாதையே அல்ல, யாரோ ஒருவர் நடந்து சென்ற பாதை அப்படின்னு. அப்படி தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணவங்க எல்லாருமே இங்க சாதிச்சவங்க தானங்க. ஹிட்லரும் இதை தான் அருமையா சொல்லுவாரு, உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதேன்னு சொல்லுவாருங்க.
அந்த மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பல தலைவர்களுக்கும் இங்க திருப்புமுனை எங்க சார் அமைஞ்சது? இந்த சமுதாயத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த சமுதாயம் வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்குங்க. அது எப்படி தெரியுமா? புதைப்பதா வாழ்க்கை, பூப்பதே வாழ்க்கை, கதைப்பதா வாழ்க்கை, கற்பதே வாழ்க்கை, வதைப்பதா வாழ்க்கை, அன்பை விதைப்பதே வாழ்க்கை, உடைப்பதா வாழ்க்கை, படைப்பதே வாழ்க்கை, சிதைப்பதா வாழ்க்கை, ஒன்று சேர்ப்பதே வாழ்க்கை, வீழ்வதா வாழ்க்கை, இல்லை இல்லை எழுவதே வாழ்க்கை. அப்படி நம் சாதாரண வாழ்க்கையை சரித்திர வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சமுதாயம் தான் ஒருத்தருக்கு திருப்புமுனை அமையும். நான் அடிச்சு சொல்லுங்கய்யா. அருமை அருமை அருமை. என்ன அழகா பாருங்க, அவர் சொல்ற அத்தனையுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு. எது? புதைப்பது இல்லை, விதைப்பது, விழுவது இல்லை, எழுவது. எவ்வளோ அழகா இருக்குது. படைப்பது, எத்தனை வார்த்தை தமிழ்ல இருக்கு பார்த்தீங்களா? இத்தனை வார்த்தையும் தமிழ்ல இருக்குன்னா இந்த மொழியை விட்டுட்டு நான் இன்னொரு மொழி படிக்க போறேங்கிறது கோடீஸ்வரன் பிச்சை எடுப்பதை போன்றதுங்க. மொழி வளம் நிறைந்தது நம்முடைய தமிழ்நாடு. அடுத்து ஐயா, எல்லாரும் என்னங்க ஐயா பேசுறாங்க? ஒன்னாவதுல ஆனா அவனாக்கு அடி வாங்கி, ரெண்டாவதுல ஏபிசிடிக்கு அடி வாங்கி, மூணாவதுல காங்காச்சாக்கு அடி வாங்கி, நாலாவதுல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருக்கு அடி வாங்கி, அஞ்சாவதுல ஓ காட் பியூட்டிஃபுல்க்கு அடி வாங்கி, 10ஆவதுல பப்ளிக் அட்டன் பண்ணி, 12ஆவதுல பப்ளிக் பார்ட் 2 அட்டன் பண்ணி, காலேஜ் சேரலான்னு முடிவு பண்ணி காலேஜுக்கு போனால், கவுன்சிலிங் போனால் அங்கே நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் வராமல் நம்மளை எதிர்பார்க்குற காலேஜ் வரும். சரி காலேஜ் சேர்ந்துட்டுமே காலேஜ் போகலான்னு பார்த்தா நம்ம காலேஜுக்கும் நம்ம வீட்டுக்கும் 40-50 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்கய்யா. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் காலேஜ் போகிறதுக்கே பிடிக்காங்கய்யா. பேசாமல் ஆடு மாடு மேய்க்கு போயிடலான்ற எண்ணெல்லாம் கூட வரும். அப்போ தான் நமக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்கய்யா. அப்போதான் ஒரு பாராகிராஃபியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் அப்படியே. நமக்கு அப்போதான் நம்ம நல்ல நண்பர்கள் அமைவாங்கய்யா. காலேஜும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஐயா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்காதுங்கய்யா. உடனே இன்டர்னல் எக்ஸாம்னு வாங்க. அந்த இன்டர்னல் எக்ஸாம் எழுதி, அதுக்கு அசைன்மெண்ட் எழுதி, அதில் ஃபெயிலான ரீடெஸ்ட் எழுதி, ரெக்கார்டு எழுதி, அதில் ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சு, கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு தலை சிறந்த மாணவனா வெளியே வராம பாருங்கய்யா. அவன் தான் உண்மையான திறமைசாலி. அப்படி போடுங்க. இது காலேஜுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். இந்த பாருங்க, உங்க கோஷ்டி பின்னாடி உட்கார்ந்து பிரமாதமா வரவேற்பு சொல்றாங்க. ஐயா, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, 100 புத்தகம் ஒரு நண்பனுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமம். ஆனா நான் சொல்லுவேன், ஒரு சிறந்த தாய் தந்தை 1000 நூலகத்துக்கு சமம்னு. ஐயா, இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல மக்கள் ஜனாதிபதியா வாழ்ந்துட்டு இருக்காரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் கையால சிறந்த மாணவ பேச்சாளங்கிற பரிசை நான் பள்ளி பருவத்திலேயே வாங்கினேன். அடையப்பா பிரமாதம்யா. இதுக்கு ஒரே காரணம் என் குடும்பம் தாங்கய்யா. அவங்க கொடுத்த தூண்டுகோல்ல தான் என்னால அன்னைக்கு அது சாதிக்க முடிஞ்சிச்சு. ஐயா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நல்லா கேளுங்கய்யா. வெளிநாட்டிலையும் தான் கோயில்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. நம்ம நாட்டிலையும் தான் கோயில்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. அப்புறம் ஏங்க நம்ம வெளிநாட்டுக்காரங்க இன்னும் நம்ம நாட்டை மேன்மையா பாக்குறாங்க? ஒரே ஒரு காரணம் தான்யா, நம்ம நாட்டுல மட்டும்தான் குடும்பங்கள் கூட கோயிலா இருக்கு. சுருங்கிக் கொண்டு போவதுதான் மரணம், விரிந்து கொண்டு போவதுதான் வாழ்க்கை. இது யாரோட பொன்மொழி தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை சாரோடது. எங்கெல்லாம் துன்பம் ஏற்படுதோ, எங்கெல்லாம் மக்கள் அவஸ்தைப்படுறாங்களோ, அங்கெல்லாம் அவங்களை தேடி போய் பார்த்தவங்க மதர் தெரசா. அவங்கள பத்தி சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் அப்படின்ற ஒரு ஆவணப்படமே வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தா அவங்கள நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அவர் ஒரு சமுதாய வாழ்க்கையில் ஈடுபட்டதுனாலதான் அவங்க நமக்கு தெரிய வந்தாங்க. நல்லா சொல்றீங்க. கல்லூரியில மட்டும்தான் இந்த ஹிடன் கரிக்குலம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மறைந்திருக்கும் பாடத்திட்டம்னுங்க ஐயா. ஒரு கல்லூரியில் மட்டும்தான் அது அதிகமாக காணப்படுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் உதாரணம் சொல்கிறேங்க ஐயா. இந்த கல்லூரிக்கு உள்ளே போகும்போது மாணவன் ஆண்டு வந்து அதிகமாக படிக்க மாட்டான். சரி, கடைசியாக பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் 3 நாளைக்கு முன்னாடியே தான் படிப்பான். பார்த்தா மார்க்கு கம்மியாக வாங்கிடுவான். சரி, என்னடா இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கிட்டோமே, சரி தினமும் தான் 2 நிமிஷம் படித்து பார்ப்போமே அப்படின்னு படித்து பார்ப்பான். பார்த்தா மார்க் அதிகமாக வரும். அப்போ அவன் என்ன தெரியுமாங்க ஐயா கற்றுக்கிறான்? தோல்விக்கு பயன்படுத்துகிற சக்தியில் பாதி இருந்தால் போதும், வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற கல்லூரி வாழ்க்கையில் தாங்க ஐயா கற்றுக்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க ஐயா. பள்ளியிலையும் கல்லூரியிலையும் மட்டும்தான் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ப்ரேயர்னா என்ன? ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், சிந்தனை சொல்லுவோம், செய்தி சொல்லுவோம், திருக்குறள் சொல்லுவோம், தேசிய கீதம் பாடுவோம். நான் குடும்பத்தில் இருக்க வர எல்லாத்தையும் கேட்குறேங்க, எத்தனை பெற்றோர் இப்போ தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்தி கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு அனுப்புகிறாங்க? யாருமே கற்றுக் கொடுக்கறதில்ல, எல்லாம் சினிமா பாட்டே. குடும்பத்தாட்கள் ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் இந்த என்ன பேச்சு பேசுகிறாங்க? குடும்பத்தில் ஒன்றும் கற்றுக் கொடுக்கறதில்லைங்கிறாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க.
இந்த பேச்சுரிமை, இந்த சுதந்திர உரிமை, இந்த சமத்துவ உரிமை கிடைச்சதே எங்க சமுதாயவாதிகளால தானே. இந்த உரிமை மட்டும் அவங்க போராடல அப்படின்னா நீங்களும் நானும் இப்படி பேச முடியாது. அது கிடைச்சதே எங்க சமுதாய வாழ்க்கை தான்யா. அண்ணன் தெளிவா சொன்னாரு, இந்த வாய்ப்பை கொடுத்தது சமுதாயம். இப்ப பொண்ணுங்க நிம்மதியா வெளியில போகாதது காரணமே சமுதாயம் தானேங்கயா. இன்னைக்கு பெண்கள் அதிகம் படிக்கிறாங்கன்னா அந்த கல்லூரி வாழ்க்கை இருக்கிறதுனால தாங்க அதிகம் படிக்கிறாங்க. இன்னைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னதுனால தாங்க அதுக்கப்புறம் பெண்கள் சமுதாயத்துக்கு வரதுக்கு அடித்தளமே இந்த கல்லூரி தாங்கய்யா. ஐயா, நான் குடும்ப வாழ்க்கைக்கோ சமூக வாழ்க்கைக்கோ எதிரி இல்லைங்க ஐயா. நம்ம பிறக்கிறது குடும்ப வாழ்க்கையில, முடியறது சமூக வாழ்க்கையில. ஆனா அந்த இடைப்பட்ட 3 ஆண்டோ 4 ஆண்டு தான் கல்லூரி வாழ்க்கை படிப்போம். அந்த கல்லூரி வாழ்க்கையில படிக்கினா குடும்ப வாழ்க்கையில மதிப்பு இருக்காது, சமுதாய வாழ்க்கையில மதிப்பு இருக்காது. அந்த 3 ஆண்டு 4 ஆண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும்ங்கறாங்க. நல்லா இருக்கு. ஒரு மனுஷனோட உண்மையான திருப்புமுனை அவனோட குடும்பத்துல தாங்க ஏற்படும். எப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்ப உண்மையா உணர்றானோ அப்பதான் திருப்புமுனை ஏற்படும். இந்த கல்லூரியிலயோ சமுதாயத்திலயோ நிச்சயமா ஒரு போலித்தனங்கிறது மனுஷங்கிட்ட வந்துடும். ஆனா குடும்பத்துல நாமளா இருப்போம். அப்படிப்பட்ட இடத்துல தான் அங்க திருப்புமுனைங்கிறதே ஏற்படும். சந்தர்ப்பத்தால் வருவது பழக்கம், அத்தகைய சந்தர்ப்பங்களை தவிர்ப்பது தான் நல்ல ஒழுக்கம்னு வைரமுத்து சார் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது நம்ம குடும்பம் தாங்க. இப்போ முதல்ல நம்ம பிறந்த உடனேயுமே பார்க்குற முகம் வந்து நம்ம தாயோட முகம். அந்த இடத்துலையே நமக்கு திருப்புமுனை கிடைச்சிரும். ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே நம்ம அம்மா தான். எப்படிப்பட்ட கல்லூரியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் அறிமுகப்படுத்துறதே குடும்பம் தாங்க. மேல் நோக்கி எரியும் தீ, மேல் நோக்கி முட்டும் விதை, மேல் நோக்கி வளரும் மனிதன், இதெல்லாமே கீழ் நோக்கி பொழியக்கூடிய மழை மட்டும் பொய்த்திருச்சுன்னா நிச்சயமா கிடைக்காதுங்க. அருமையான வார்த்தை. திருமண வாழ்க்கை பத்தி எல்லாரும் குறையா சொல்றாங்க. திருமண வாழ்க்கைங்கிறது என்ட்ரியே சொர்க்கம், எக்ஸிட் மட்டும் உங்களுக்கு எப்படிங்க நரகம் ஆயிடும்? நிச்சயமா நம்மளுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சொர்க்கமா தாங்க இருக்கும். அப்பேற்பட்ட குடும்ப வாழ்க்கையில தாங்க நம்மளுக்கு திருப்புமுனையும் அமையும். நல்லா இருக்கு. உள்ள போறது சொர்க்கமா இருந்தா வெளியே வருது எப்படி நரகமா இருக்கும்? எங்க போறேன்னு கேட்டா மதுரைக்கு, திரும்பி வருது எங்க? மதுரையில தான் வருவேன். அழகா சொன்னீங்க. அடுத்து, கல்லூரி வாழ்க்கைங்கிறது பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற சேமியா மாதிரி சும்மா வெறப்பா இருப்பான் நம்ம பசங்கள்லாம். ஆனா அதே கல்யாண வாழ்க்கைங்கிறது பாயாசத்துல போட்ட சேமியா மாதிரி நொல்லுன்னு ஆயிரும். அப்படிதான் இன்னைக்கு பிரச்சனை ஆகிட்டு. என்னைய பாருங்க, நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஆண்ட ராஜராஜ சோழ மாதிரி சும்மா கம்பீரமா இருந்தேன். இன்னைக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதாங்க இருக்குது. உங்களை பாருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு சொல்றாரு, அந்த பாப்பா சொல்லுது குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது, இந்த பாப்பா சொல்லுது கல்லூரி வாழ்க்கை தான் சிறந்தது. உங்களே பாருங்க, என் வீட்டுல என் மனைவி எப்படி தெரியுமா இருப்பா? இன்னொரு வரைக்கும் காலமேன்னு பார்த்தேன் உங்க மனைவிய. மகாராணி மாதிரி இருப்பா சார். குடும்பம்னு வந்துட்டா மனைவி இல்லாம குடும்பம் எங்க சார் இருக்கு? ஆமா. என் வீட்டுல மனைவி சும்மா மகாராணி மாதிரி இருப்பா. நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? அப்புராணியா இருப்பேன். இந்த மகாராணிக்கு இந்த அப்புராணிக்கு சேர்ந்து ஒரு புள்ள பிறந்தா பாருங்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி பிறந்த இருக்காருங்க. அது பாருங்க, சாம்பிராணியும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியா? எங்க குடும்பமே ஒரே புகைச்சலா தான் இருக்கும். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் ஒரே புகைச்சலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த நல்ல கேள்வி கேட்கிறேன். சொல்லிட்டே இருக்காருங்க பிரச்சனைன்னு. மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லைங்க. அப்படி சொல்லுங்க. குடும்பத்துல வர பிரச்சனை எல்லாம் அன்பை மறுபடியும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட அன்பு குடும்பத்துல தாங்க கிடைக்குது. இவர் தெரியாம சொல்லிட்டு இருக்காருங்க. ஆமாங்க. அர்ச்சனை இல்லைன்னு சொல்லுது இந்த பாப்பா. நானும் உண்மையிலே காளியம்மான்னு தான் அர்ச்சனை பண்ணேன். அதை பார்த்தா பத்திரகாளியா வந்து ஆடுறாள். நான் என்னமா பண்றது? வெற்றி என்பதற்கு பணிவு அவசியம், தோல்வி என்பதற்கு பொறுமை அவசியம், எதிர்ப்பு என்பதற்கு துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம்ன்றது கற்றுக் கொடுப்பது கல்லூரி. ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பாங்க, உலகத்தில் பிடிப்பது எதுவென்று உன்னை கேட்டால் கல்லூரி வாழ்க்கையை தான் காட்டிடுவேன்பாங்க. அடுத்த ஜென்மத்துல அங்கதான் மரமா வளருவேன்னு அவங்க கேட்பாங்கயா. கல்லூரி வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுக்கு திருப்பமா அமைதுன்ற சொல்லி நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து, எல்லாரும் மாரி நானும் கல்லூரி படித்தேன். கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்ப நானும் எல்லாரும் மாதிரி காதலை நானும் விழுந்தேங்க. விழுந்த உடனே எனக்கு அந்த காதலிச்ச பொண்ணியை கல்யாணமும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ பாவமே. செஞ்ச உடனே நான் பிஜி படிக்கிறதுக்காக நான் ஈரோட்டில் படிக்க போகிறேங்க ஐயா. நான் என்னுடைய மனைவி வந்து யூஜியோட நிறுத்திக்கிட்டாங்க. நானும் சரி அவன் வேலைக்கு போகல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு என் மனைவி சொன்னாங்க, வேண்டாங்க நீங்கள் படிக்க வேணாம், நீங்கள் 2 வருஷம் படிங்க, உனக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் 2 வருஷம் எனக்காக வேலை செஞ்சாங்க. சபாஸ். உங்கள் மனைவி நீங்கள் எங்கே பார்த்தீங்க?
ஐயா குடும்பத்திலிருந்து கல்லூரிக்கு வந்ததுனால எங்க பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? இல்ல முதல்ல கேள்வி வைக்கிற ஃபிளாஷ்பேக். உங்க மனைவியை எங்க பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? கல்லூரியில தான். அங்கதாங்க திருப்பமே அமைஞ்சிருக்குது. அது திருப்பமா? ரெண்டாவது திருப்பம் உங்க மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, குடும்பம் நல்லா வாழலால, ஏன் கல்லூரிக்கு அனுப்புனீங்க? ஏன் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அந்த குடும்ப உறுப்பினரா நான் அவங்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சேங்க ஐயா. அவரு மனைவியை பார்த்து கல்யாணம் பண்ணனதும் கல்லூரியில தான். மறுபடி குடும்பத்துக்கு வந்துகிட்டு ஒரு குடும்ப பெண்ணு குடும்பமும் சமூகமும் நல்லா இருக்கணும்னா கல்லூரிக்கு போய் படிச்சாதான் அப்படிங்கிற அவரே ஒத்துக்கிட்டாரு. நல்லா நல்லா எது எப்படியா இருந்தாலும் 2 பேரும் மாறி மாறி வேலைக்கு போய் படிக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். பார்த்தீங்களா, மாறி மாறி சம்பாரிச்சு அந்த பணத்தை நாங்கள் வட்டிக்கு விடுவோம் அல்லது வேற இன்னொன்று யோசிக்காம மேலும் மேலும் கல்வியை உயர்த்தினார்களே, அதுக்காக நம்ம இந்த குடும்பத்தை பாராட்டணுங்க. சமுதாய வாழ்க்கை பற்றி ஒரே ஒரு கவிதை. தான் கற்கிறான் கல்லூரியில், தன்னை கற்கிறான் குடும்பத்தில், தானே கற்கிறான் சமூகத்தில்ங்க. இந்த மாதிரி சமூகத்தில் தன்னை கற்றுட்டு நிரூபித்தவங்க பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும்னா பட்டியல் போயிட்டே இருக்கும். ஏஞ்சல் ஆஃப் மெர்சின்னு சொல்லப்படுற அன்னை தெரசாலேருந்து, நெல்சன் மண்டேலாலேருந்து, பாரதியார், காமராஜர், அண்ணாதுரையிலேருந்து, புரட்சியாளர்களான ஃபிடல் காஸ்ட்ரோ, மார்ட்டின் லூதர் கிங், சேகுவாராலேருந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்க அண்ணா ஹசாரே வரைக்கும் எல்லாருமே ஒரு சமூகவாதி தானே சார். எல்லாரும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது, தூண்டுகோலாக இருக்கிறதும் இவங்கள மாதிரி ஆட்களால தானே. இங்கே இருக்க எல்லாருமே மனசு தொட்டு சொல்லுங்கள், சமூகத்தில் நடக்கிற அவலங்களையும் சமூகத்துக்கு மாற்றம் ஏற்படுத்தணும்னு உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. அதை தூண்டி கொண்டு வரதே இந்த மாதிரி ஆளுங்க தான். இன்னொன்று சொல்லுவாங்க, கல்லூரியில் தான் நான் யாருன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. கல்லூரியில் தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிங்க சமுதாயத்தில் ஒரு சிறந்த மாணவனாவோ சிறந்த மாணவியாவோ வர முடியும்? ஒலிம்பிக் போட்டி எல்லாருக்கும் தெரியுங்க. ஒலிம்பிக் போட்டியில் நம்ம பெருசாக பதக்கம் வாங்குறதுலும் தெரியும். அதுக்கு காரணமே நான் இதை தான் சொல்லுவேன், இந்த கல்லூரி தான். ஏன் தெரியுமா? சீனாவில் குழந்தை பிறந்தவொடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சி 20 வயசில் இந்த குழந்தை எப்படி உயரம் இருக்கும், எப்படி அகலம் இருக்கும், எப்படி வெயிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த குழந்தைக்கு எது வரும் வராதுன்னு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே அவளை ட்ரெயின் பண்ணி அவளுக்கு உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டை அவங்களுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணி வரதுனால தான் 100 பதக்கங்களுக்கு மேலே வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு பதக்கம் வாங்குறதுக்கே இங்கே முக்கிட்டு இருக்கோம். அது சரி, நம்ம இதில் போய் ஜோசியம் பார்த்துருவோம், இவர் என்ன வருவார் அப்படின்னு பார்ப்போம், அதுக்கு ஏற்றபடி கொண்டு வந்துடுவோம். குடும்பம் தான் அரவணைக்குதுன்னு பேசுகிறீங்களே, திருநங்கைங்களை எத்தனை குடும்பங்க அரவணைக்குது? அந்த திருநங்கைகளையும் அரவணைச்சு இன்னைக்கு பல துறைகளையும் சாதிக்க வச்சது சமுதாயம் தாங்க. அனுபவத்தை பற்றி ஒரே ஒரு கவிதை கண்ணதாசன் சொன்னார், அதோட ஒரே முடிச்சுக்கிறேன். பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாருன இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாருன இறைவன் பணித்தான். அறிவனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாருன இறைவன் படித்தான். அன்பெனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாருன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாருன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாருன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்று பாருன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாருன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாருன இறைவன் பணித்தான். இறப்பின் பின் என்னதை கேட்டேன், இறந்து பாருன இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று. இப்படி சாதாரண வாழ்க்கையை சரித்திர வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்ம சமுதாய வாழ்க்கை தாங்க ஒரு மனுஷனுக்கு திருப்பு முனை அமைதி. நான் சொல்றேன், நல்லா 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 பாருங்க. இந்த கண்ணதாசனுடைய கவிதை 1000 முறை நாம் படித்திருக்கலாம். ஆனால் அது சொல்லப்படுகிற போதும் நாம் கேட்கிற போதும் நம்ம கேட்கிற இன்பம் இருக்கு பாருங்க. இறைவன் யாருன்னு கேட்டால், நீ இவ்வளவு நேரம் அனுபவம்னு சொன்னையே, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று இறைவன் சொன்னான்னா அதை அனுபவித்து பார்த்தால் தாங்க தெரியும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னு சொன்னான். சில பேர் பேருக்கு ஆசிரியராக இருப்பாங்க, சில பேர் மட்டும்தான் பேராசிரியராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேராசிரியர் மத்தியில் நான் பேசுறது உண்மையாலுமே பெருமையாக நினைக்கிறேங்கய்யா. உங்கள் 40 ஆண்டு வாழ்க்கையில், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்னைய வரைக்கும் உங்கள் பேருக்கு முன்னால் வருது அந்த கல்லூரியில் இருந்த பேராசிரியருங்கிற பட்டம் தாங்க இன்னைய வரைக்கும் உங்கள் கூட வருது. ஐயா, நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். வைரமுத்து பச்சையப்பா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது, அவர் எம்ஏ இலக்கியம் படிக்கும்போது வைகறை மேகங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட முதல் கவிதை தொகுப்பு அதே தான். அவர் கல்லூரியில் மாணவனாக இருக்கும்போது அவரோட வைகறை மேகங்கள்ங்கிற கவிதை தொகுப்பு
BA இலக்கியம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடமா வந்துருச்சு. அந்த கவிஞனை அறிமுகப்படுத்தினது அந்த பச்சையப்பா கல்லூரி தானங்கய்யா. அதுக்கப்புறம் தானே அவர் 6 தேசிய விருதை கையில பிடிச்சாருன்னா அதுக்கு அடித்தளம் அமைச்சது அந்த கல்லூரி தாங்கய்யா. அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு நிறைய பேர் பாடுபட்டாங்க. அதுல உங்களுக்கு நல்லா தெரியும், பாலகங்காதர திலகர் என்பவரும் பாடுபட்டாரு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் திலகர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் பிரதமர் பதவிக்கு போகல, நான் ஏற்கனவே ஆசிரியராக இருந்தேன், மறுபடியும் நான் ஆசிரியராக போய் சிறந்த 100 பிரதமர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா கல்லூரி வாழ்க்கை தாங்கய்யா. நாங்க குடும்பத்தையும் குறை சொல்லல, சமூகத்தையும் குறை சொல்லல. நல்ல மனுஷன் அவர்தான். ஏன்னா அந்த குடும்பமும் சமூகமும் நல்லா இருக்கணும்னா அது கல்லூரி வாழ்க்கையில திருப்ப வந்தாதாங்க நல்லா இருக்கும். ஏன்னா கல்லூரிக்கு அப்புறம் தான் குடும்பம், கல்லூரிக்கு அப்புறம் தான் நமக்கு சமூக வாழ்க்கையும் வருதுங்க ஐயா. நான் உண்மையான சமூகம் இருந்தா பாராட்டுவேங்க, உண்மையான குடும்பம் இருந்தா பாராட்டுவேங்க. கல்லூரி வாழ்க்கை தான் திருப்பத்தை தருங்கிறத ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேங்கய்யா. குடும்பம் அப்படின்றது எப்படி தெரியுமாங்க, ஒரு குருவி கூடு மாதிரி. ஏன்னா அங்கதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ரசிக்கப்படுது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பெருமையா பேசப்படுது. ஓமலூர் பக்கத்துலங்க ஒரு ஏழ்மை குடும்பம். அந்த குடும்பத்துல 3 குழந்தைங்க. முதல் குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியா பிறந்த உடனே அந்த குடும்பம் வருத்தப்படலைங்க. ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லைங்களா, அதனால அவங்க வருத்தப்படல. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு கால் நடக்க முடியலங்க. அப்பதான் அந்த அம்மாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு கால் இல்லைன்னா பரவாயில்ல, நாம தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இவனும் வாழ்க்கையில முன்னேறுவான் அப்படின்னு சொல்லி அப்படி தன்னம்பிக்கையோடு அவனையும் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு அவனும் 10வது பாஸ் பண்ணான். 10வது பாஸ் பண்ணிட்டு அப்பவும் 2 அரியர் வச்சான். ஏன்னா அவனால் முடியல, வரைபடம்லாம் சரியாக வரைய முடியல. அப்போ இந்த சமுதாயம் உன்னோட திறமை எவ்வளோதான் இருந்துச்சு, அவனோட நண்பர்களும் போதுண்டா மச்சான் விட்றா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குடும்பம் இது அல்ல உன்னோட சாதனை, இதையும் தாண்டி சாதிக்கிறதா உன்னோட சாதனைன்னு சொல்லி அவனுக்கு ஊக்கம் கொடுத்துச்சு. அக்கா சொன்ன மாதிரி தாங்க, ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்க வைப்பான்னு சொன்னாங்கல்ல, அதுதாங்க அங்கேயே நடந்துச்சு. அவனும் பாஸ் பண்ணான், காலேஜ் போனான். அதுக்கப்புறம் அவனும் வாழ்க்கையில நிறைய சாதிச்சாங்க. எனக்கு வாழ்க்கைன்றத புரிய வச்சதே என்னோட குடும்பன்ற கூட்டுக்குள்ள இருந்து நான் வெளியே வந்தப்பதாங்கய்யா. குடும்பத்துல என்னங்கய்யா பண்ணுவோம், இந்த பக்கம் திரும்பினா அம்மா இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பினா அப்பா, இந்த பக்கம் தம்பி தங்கச்சி, இந்த பக்கம் அத்தை மாமா, சுத்தி நம்மளுக்கு பாதுகாப்பு அரவணைப்ப தருவாங்கய்யா. கல்லூரிக்கு வரங்கய்யா, எல்லாம் ஆம்பளை பசங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் கிராமத்துலேருந்து அந்த பிள்ளைங்கய்யா. அதனால எனக்கு எப்படின்னா பசங்களை பார்த்தாலே ஐயோ பசங்கய்யா கிண்டல் பண்ணிடுவானுங்களோ அப்படின்ற பயம் ரொம்பவே இருக்குங்கய்யா. கல்லூரிக்கு வந்துதான் அவங்களும் நம்மளுக்கு ஒரு நண்பர்களா பழகுவாங்க, அவங்க கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற வாழ்க்கைய வேற கோணத்துல பார்க்க வச்சதே என்னோட கல்லூரி பருவம் தான். சமுதாயத்தை பத்தி நான் தயாராயிட்டு வரல பேசுறதுக்கு, அந்த சமுதாயம் தான் என்னை தயார் பண்ணி அனுப்பியிருக்கேன். அருமையான வார்த்தையா. நான் தயார் பண்ணிட்டு வரல, என்னைய தயார் பண்ணி அமுத்தது சமுதாயம். ஐயா, ஒரு மருத்துவனா இருந்தேன். ஆனா அந்த காந்தி இளைஞர் நற்பணி மன்றம் அப்படின்ற அமைப்பு எனக்கு ஒரு பொறுப்பை, தலைமை பொறுப்பை கொடுத்துச்சுங்க ஐயா. நான் செயல்பட்டேன். இன்னைக்கு சிறந்த இளைஞனா பரிந்துரை செய்யப்பட்டிருக்கையா. இதுதான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை. பெரியார் ஒரு அருமையா ஒரு விஷயத்த சொன்னாருங்க ஐயா. மாணவர்கள் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் சொல்லி சொன்னாருங்கய்யா. ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பந்தயம்னா ரேஸ் கட்டுறது இல்லைங்க, இலக்க நோக்கி பாயணுமே ஒழிய இலக்கங்களை நோக்கி பாயக்கூடாதுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே இலக்கங்களை நோக்கி தாங்க பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் காந்தியில் நற்பணி பண்ணுற தலைவராக இருந்தீங்கல்ல, இதுக்கு முன்னே எங்கே தலைவராக இருந்திருக்கிறீங்க? வேற அமைப்பில் தலைவராக இருந்தீங்களா? உண்மை சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, பயந்துக்காதீங்க, உண்மை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கல்லூரிகள்லாம் நான் இருந்தேங்க. கல்லூரியில் என்ன பதவியில் இருந்தீங்க? அங்கே இருக்கக்கூடிய சேர்மன்ஷிப்பில் நான் இருந்தேங்க. கல்லூரியில் மாணவர்களோட தலைவன் அங்கே இருந்திருக்கிறாருங்க. அந்த திருப்பு முனையால தான் இப்போ காந்தியில் நற்பணி மன்ற தலைமை பண்பே வந்துச்சு. மருத்துவர்னு சொல்றாரு. அந்த பட்டத்தை எப்பங்க உங்களுக்கு கொடுத்தாங்க? கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க. அவருடைய வாழ்க்கையிலையும் திருப்பு முனை கல்லூரி தான் அவரே ஒத்துக்கிட்டாருங்க. தங்கதுரை அவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைய பெத்து அழகா வளர்த்தி அவங்கள கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது எதுக்கு தெரியுமா? சமுதாயத்துல வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படணும்னு தான். ஐயா ஒரே ஒரு இறுதியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். பாட்டு கூட பாடிவிடுங்க.
சுழன்றும் ஏற்பின்னதுலகம் முத்தையா வள்ளுவன் சொன்ன சொல்லு உணர்ந்து மூழவே தட முத்தையா உணர்ந்து நீ பாரும் ஐயா அகிம்சா வழியினிலே ஐயா நம்மால் வாதாரம் காத்திட்டாரு ஆயுதமேந்தி கூட அவரோட கனவை நிறைவேற்றுவோம் ஆயுதம் என்று சொன்னா முத்தையா கோடாரி கத்தி இல்லை மண்வெட்டி கொண்டு நாம மக்களோட பஞ்சத்தை தித்திடுவோம் ஐயா ஒரு மருத்துவனா இருந்த என்ன மருத்துவன் அப்படின்ற நோயை போக்குறவன் மட்டும் மருத்துவம் இல்லையா அந்த நோய்க்கான அடிப்படை என்னன்னு பார்க்குறவனும் ஒரு மருத்துவம் தான் அதனால் அடிப்படை காரணமே இந்த உணவு பழக்கங்களும் வாழ்க்கை முறையும் அப்படின்றத சொல்லி அதுக்கான இயற்கை வேளாண்மை செய்யணுன்றத சொன்னது நம்மாழ்வார் அவர்கள். இன்னைக்கு நான் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கேன்யா, எனக்கு தேவையான உணவுகளை நானே தயாரிச்சுக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனைங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நல்லது நல்லது, நன்றி. அடுத்து குடும்பம், சமூகம், கல்லூரி. குடும்பம் சமூகத்தை பற்றி சொல்லித்தரோம், சமூகம் வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரோம். ஆனா கல்லூரி அந்த வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு சொல்லித்தருங்க ஐயா. ஐயா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதே மாதிரி கல்லூரி மாணவனா இருந்து சக மாணவர்களின் தூண்டுதலின் பேர்ல காமெடி ப்ரோக்ராம்ல தன் வாழ்க்கையை நுழைச்சி அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இந்த மாதிரி சாலமன் பாப்பையா வயசுலேருந்து சல்மான் கான் வயசு வரைக்கும் எடுத்து சினிமா துறைக்குள்ள போய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கிற நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் தான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஐயா. 3 வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு வாழ்க்கையே வரலாங்க ஐயா. ஃபஸ்ட்டு குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? துணி துவைப்பது எப்படி, வத்த குழம்பு வைப்பது எப்படி. ஆம்பளைகளுக்கு பாருங்க, ஆம்பளைகளுக்கு சொல்லி தருதான். டிவியில் சீரியலை பார்த்து அழுவது எப்படி, இப்படி இருந்தா எப்படி? சரிங்கய்யா, சமூக வாழ்க்கைக்குள்ள வருவோம். இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 4 பேருமே அந்த சமூக வாழ்க்கைக்குள்ள தான் இருக்காங்க. சமூக வாழ்க்கையில இன்னொரு தீர்க்க முடியாத கொடிய பிரச்சனை ஒன்று இருக்குயா, அதுதான் ஜாதி பிரச்சனை. நீங்க கேட்கலாம், கல்லூரியில் சேரணுனாவே ஜாதி சான்றிதழ் தானே கேட்குறாங்கன்ட்டு. ஐயா ஒன்று எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், கல்லூரி தான் ஜாதி சான்றிதழ் கேட்குது, கல்லூரி மாணவர்கள் என்னைக்குமே அதை கேட்கல. ஐயா சமூக வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அண்ணன், அண்ணி, நாத்தனார், மாமியார், ஓரகத்தி, சக்காலத்தி, கொழுந்தியா, முறமாமா, முறப்பொண்ணு, தலைச்சம்பளை, இளையம்புள்ள, சகல, சம்மந்தி, இப்படி நிறைய பேர் இருக்குங்கய்யா. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலையா? ஆனா கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான் ஐயா, மச்சான். இது ஒரே ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு தெரிய வேணாம் ஐயா. கல்லூரியில் ஜாதி பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க ஐயா. ஐயா பொதுவாக நான் கல்லூரியில் எப்படியாப்பட்ட மாணவன் தெரியுமாங்க ஐயா? ஆசிரியர் பாடம் நடத்தினே இருப்பாங்க, நானும் கவனிக்க மாட்டேன், பக்கம் இருக்கிறவனையும் கவனிக்க விட மாட்டேன், அந்த ஆசிரியரையும் பாடம் எடுக்க விட மாட்டேன். கடுப்பான அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, என்னை கண்டபடி திட்டி விட்டுருவாங்க. அவங்க திட்டினதில் அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அது என்ன வார்த்தைனா, உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காரா அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை தாங்க ஐயா. நானும் வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு கொஞ்சம் பேச்சு வரும் போல இருக்கு, ஆசிரியரே சொல்லிட்டாங்க, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. ஐயா அதோட விளைவு தான் நான் இங்கே நிற்கிறேன். வாழ்க்கைனா ஒண்ணுமே இல்லைங்கய்யா, பிறப்பு இறப்பு, நடுவில் கொஞ்சம் கேப்பு, அந்த கேப்ல நமக்கு தேவை சிரிப்பு, அந்த சிரிப்பை தரது நம்ம கல்லூரி படிப்பு என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா ஐயா, அந்த குடும்ப வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கைங்கிறாங்க. நைட்டு படுக்க போறவன் காலையில் எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்கலனா பால், அவ்வளவுதாங்க இன்னைக்கு வாழ்க்கையே. என்னங்கய்யா கல்லூரி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைங்கிறாங்க? என்னையா வர வர நேராக தத்துவம் பிச்சை எடுக்கிறீங்க எல்லாரும். ஐயா மாமியா 3வது மாடியில இருந்து உருண்டு உழுவுறா, மருமக பார்த்துக்கிட்டு கோவிந்தா கோவிந்தாங்கிறா. என்ன இதுதான் குடும்ப வாழ்க்கையா? அதானே, அந்த அம்மா அங்க பிரச்சனை பண்ணுதான் அப்படியே. ஏன் அதை காட்டில் அந்த புருஷன் சொல்லியிருக்கான், ஏன் நீ தூக்கக்கூடாதான்னு இருக்கான், கனமான பொருளை தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த அம்மா. அப்படி சமுதாய வாழ்க்கை தாங்க திருப்பத்தை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா 1927 காந்தியடிகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராருங்க. அப்போ ஜீவாவோட ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே ஜீவா என்ன பண்ணுறாருன்னா, தான் நூற்று வச்சுருந்த நூலை 10,000 கஜ நூலை காந்தியடிகள் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ காந்தியடிகள் பார்த்து ஜீவாவை கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு. எனக்கு இந்தியா தான் சொத்துங்கிறாரு. அதுக்கு காந்தி தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் தான் இந்தியாவோட சொத்துன்னு சொல்கிறாருங்க. அது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்ட உடனே அவர் வேற ஒன்றும் சொல்லலை, அந்த பைக்குள்ளேருந்து பாரத மாதா படத்தை எடுத்து காமிச்சு இதுதான் என் சொத்துன்னாராம். காந்தி போய் அவரை அப்படி பிடிச்சிக்கிட்டு, ஜீவா நீங்கள் தான் இந்தியாவோட சொத்து அப்படின்னாராம். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் தாங்க பாடினாரு,
காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடான்னு சொன்னார. அந்த வரிகளை பார்த்துட்டு சமுதாயத்தில் திருப்புமுனை வரலன்னு சொல்றாங்களே, எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? அதை படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் அன்னைக்கே சொல்லிட்டு போனாரு, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு. அந்த காதறிந்த பட்டினத்தார் சொல்லலை, பட்டினத்தார் வளர்த்த மகன் மருதவாணன் ஒரு துணுக்கில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் வளர்த்த பிள்ளை அது வியாபாரத்துக்கு அனுப்பினார். அந்த பிள்ளை போய் பூரா எருவாட்டியாக எருமுட்டையாக கொண்டு வந்துட்டான். கோவத்தில் பிள்ளையை சத்தம் போட்டார். சத்தம் போட்ட உடனே அந்த பிள்ளை ஓடி போயிட்டான். ஓடி போன உடனே அவன் ஒரு துணுக்கு எழுதி வச்சுட்டு போயிருந்தான். இப்படி திறந்து பார்த்தாரு, அதில் இருந்துச்சு, நீ இப்போ இவ்வளான்னு சொல்கிறையே, பின்னாடி என்ன ஆகும்? காதற்ற ஊசியும். ஒரு ஊசியினுடைய பெருமையே அதில் இருக்கிற அந்த நூல் கோர்க்கிற காது தான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஒரு வினாடியில் அவருக்கு ஞானம் கிடைத்ததும்பாங்க. அதை வச்சு தான் பட்டினத்தாருடைய வாழ்க்கை மாறி காமிச்சிச்சு. அழகா சொல்லி கடைசியில் ஒரு மனுஷன் இறந்து போகிறப்ப அந்த காதருந்து ஊசி கூட அவருக்கு கடைசி துணையாக போகலங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு. அதிலிருந்து தாங்க நம்ம கண்ணதாசனும் அழகாக எடுத்தாரு பாருங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு அழகா சொன்னார கண்ணதாசன். அந்த பாடல்ல இருந்து தாங்க எடுத்தாரு இந்த அற்புதமான வரிகளை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அழகா சொன்னாருங்க. புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான்னு சொன்னாருங்களே. ஒருத்தன் புல்லா பிறந்து பூண்டா பிறந்து நாயா பிறந்து பேயா பிறந்து கடைசியா மனுஷனா பிறக்கிறாங்களே, அந்த மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் சமுதாய வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த சமூகத்துல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறாங்க. அதே போல வாலிப கவிஞர் வாலி அழகா அன்னைக்கே சொல்லிட்டு போனாருங்க. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான்னு அழகா சொன்னாருங்களே. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதுல இருந்து தான் நம்ம சமுதாயத்துல திருப்புமுனை ஏற்படுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைவா ஒரே ஒரு கருத்தை சொல்லி, இப்போ ஜியு போப்பு அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எங்கேயோ இருக்கிற இங்கிலாந்தில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு பாரதியாரை படித்து வள்ளுவத்தை மொழிபெயர்த்து அந்த ஜியு போப்பு கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி என்ன எழுதிட்டு போனார்னா, தன்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு போனாருங்களே. ஐயா, எனக்கு எப்பயுமே ஒரே ஒரு வாசகம் ஞாபகத்தில் வரும். நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் யாரிடமும் என்றும் மடிந்தோ எதிர்பார்த்தோ வாழ்வதில்லை. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட சொல்லுவேன். அப்பாவும் படிக்கலாம், அம்மாவும் படிக்கல, ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னையும் எங்கள் அக்காவையும் வளர்த்துனாங்க. அப்பா ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் டைப்பு. எங்கள் அக்கா ஒரு டைம் பள்ளியில் படிக்கிறப்ப ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு கூப்பிட்டு எங்கள் அப்பாவை திட்டினாங்க. எங்கள் அப்பா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து எங்கள் அக்காட்ட உன்னால் முடியுமா நீ பண்ணுனாங்க. யார் மோட்டிவேஷன் பண்ணாங்களோ எங்கள் அக்கா அவருக்காக படித்தாங்க. எங்கள் அக்கா தான் 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அடேப்பா. எங்கள் அப்பா எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன் டைப். அவர் இல்லாமல் ஃபேமிலியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கு வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த அந்த ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தான். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நான் போய் பார்க்குறேன். எப்பயும் எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், ஒன்றுலடா தம்பி சரியாக போயிருன்னு. அவர் படுத்த படுக்கையில் கூட அரமயக்கத்தில் சொன்னார், ஒன்றுலடா தம்பி நீ சரியாக போயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு. அன்னைக்கு தான் 25 வருஷத்தில் எங்கள் அம்மா கட்டின தாலி கழட்டி பேங்க்கில் அடகு வச்சு 1 லட்ச ரூபா பணம் வாங்கி எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தாங்க. அது என் மனசில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம். அது நான் என்னைக்காச்சும் அதை மாற்றணும்னு நினச்சேன். அன்னையிலேருந்து 3 மாதம் நாயா பேயா ஓடினேன், டியூஷன் நடத்தினேன், பார்ட் டைம் வேலை பார்த்தேன், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தேன், ஹோட்டலில் வேலை பார்த்தேன். எப்படியாச்சும் அம்மா தாலியை மீட்டு கொடுங்கன்னு நினச்சேன். அடுத்த 3 மாதத்தில் என் சொந்த செலவில் எங்கள் அம்மாவோட தாலியை நான் மீட்டு கொடுத்தேங்கய்யா. அன்னைக்கு நான் ஒரு வரியை என் மனசுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டேன். கஷ்டம் வரப்ப கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், விழித்தீரு, அதை நீ வென்று விடலாம்னு. பள்ளி நண்பன் குறுகிய காலம் வரை, கல்லூரி நண்பன் கஷ்டம் தரும் வரை, சிறந்த தாய் தந்தை நண்பனாய் அமைவது நீ மண்ணில் வீழும் வரை. நண்பர்களே, உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக இருக்குது பேச்சு. பேச தெரியணும்,
பேச்சு என்பது அலங்காரம் கொண்டது, பேச்சு என்பது இலக்கணத்துக்கு உட்பட்டது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. பேச்சு என்பது வாழ்க்கையினுடைய அனுபவம், அதுதான் உண்மை. இங்கே பேசுகிறாங்க பாருங்கள், எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பகுதியை எடுத்து சொன்னாங்க. முதல்ல அழகாக கேட்டாங்க, எந்த வாழ்க்கை திருப்புமுனை? திருப்புமுனைன்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது எங்கேருந்து வந்த ஒன்றுமே இல்லாமல் நம்ம வாட்டுக்கு போகக்கூடாதுங்க, மாற்றம் இருக்கணும், திருப்புமுனை ஏற்படணும். முதல்ல கல்லூரி வாழ்க்கைக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க. கல்லூரி என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா உயர்கல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உயர்கல்வி கற்கணும். சம்பளத்துக்காக இல்லை, ப்ரமோஷனுக்காக இல்லை, கற்கத்தான் நம்முடைய அறியாமை என்பது நீங்கி செல்லும். அதுதான் உண்மை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த தியாகராசர் கல்லூரி தான் எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது, எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிட்டு நின்று பார்க்குறப்ப எப்படி பார்ப்பேன் தெரியுமா? ஒரு குழந்தை திடீர்னு பயங்கர உயரத்தில் இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு பார்த்தா அம்மா இடுப்பில் தான் உட்கார்ந்துருக்குமா. நான் நினைப்பதெல்லாம், நான் உயர்கிற போதெல்லாம் என்னை உயர்த்தியது தாய்மடியாகிய என்னுடைய கல்லூரின்னு நான் நம்புகிறேன். அங்கேயே வேலை கிடச்சிது, அது வேறு விஷயம். அங்கே நான் மாணவர்கள் உருவாக்குறேன். 10-20 வருஷத்துக்கு முதல்ல வெளிநாட்டுக்கு வியாபாரிகள் போவாங்க, மற்றவர்கள் போவாங்க. ஆனால் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, 3ஆவது வருஷம் நீ வந்து கனடாவில் படிக்கலாம், 6ஆவது வருஷத்துக்குள்ளே ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போகலான்னு சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு ஒரு புலவன் கனவு கண்டானே, அது கல்லூரியால் கிடைக்குது. அடுத்து குடும்பத்துக்கு வந்தாங்க. குடும்பத்தை தாண்டி எதுவும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தையை பெறுவதற்கு இருக்கிற தவமும், பெற்ற பிறகு அந்த குழந்தைய அந்த தாயும் தந்தையும் வளர்க்குற முறை இருக்கு பாருங்க. எத்தனை நாள் அந்த தாய் தூங்காமல் இருப்பாங்கிறத நம்ம வீட்டில் நாம் சின்ன பிள்ளையாக இருந்தால் தெரியாதுங்க. அந்த அம்மா நம்ம வீட்டில் நம்முடைய சகோதரியோ மற்றவர்களோ குழந்தை பெற்றாங்கன்னா அந்த தூங்காத இரவுகளை பார்ப்போம். இப்படித்தானே நம்முடைய அம்மா வளர்த்துருப்பா, நம்முடைய அப்பா வளர்த்துருப்பார். ஒவ்வொரு முறையும் தோத்துட்டு வர்றப்பெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது அந்த குடும்பம் தானே. ஆக குடும்பத்தை பொறுத்த மட்டும் திருப்புமுனை எங்கேருந்து வருது? அம்மாட்டிருந்து, அப்பாட்டிருந்து, அண்ணன்ட்டிருந்து, தம்பிட்டிருந்து. இன்னும் அழகாக சொன்னால் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்போ அவன் சகோதரன் சொன்னால், நான் போகிறேனே, நீ இந்த வாய்ப்பை எனக்கு கூட சொன்ன உடனே தன் சகோதரனுக்காக விட்டு கொடுத்துட்டு அவன் குடும்பத்தையும் சேர்த்து அவர் பார்த்துக்கிட்டாருங்க. அதோடு மட்டுமில்ல, கடுமையாக உழைப்பாளி. அவர் ஏன் இரும்பு மனுஷன் சொல்கிறாங்க தெரியுங்களா? ஒரு முறை கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கார். ஒரு கொலை இதுக்கான அவனுடைய கட்சிக்காரருக்காக வாதாடுறார். நிரபராதி பாவம் அவன், அவனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க. போராடிக்கிட்டு இருக்கார், வாதாடிக்கிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு சீட்டை அவர்கிட்ட கொடுக்குறார். காலையில் 11 மணி வாங்கி பார்க்குறார், பைக்கில் வச்சுக்கிறார். கோர்ட்டு தொடர்ந்து நடக்குது. வாதாடுறார், வாதாடிக்கிட்டு இருக்கார், பேசுகிறாரு, எல்லாம் முடியுது. ஒரு 4 மணியை போல் நீதிபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். கணம் நீதிபதி அவர்களே, ஒரே ஒரு விஷயம், என்னுடைய பணி முடிஞ்சது, நான் வீட்டுக்கு புறப்படலாமா? ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லை, என் மனைவி இறந்து விட்டதாக காலையிலே எனக்கு இந்த செய்தி வந்தது. அதிர்ச்சி ஆயிட்டார் நீதிபதி. ஏன் உடனே போக வேண்டாமா? உங்கள் மனைவி இல்லையா? நீங்கள் போயிருக்க வேண்டாமா? அவர் சொன்னார், போயிருக்க வேணும் தான், என் உயிர் தான் அவள். என் மனைவியின் உயிர் எனக்கு எப்படி முக்கியமோ என் கட்சிக்காரருடைய உயிர் அந்த குடும்பத்துக்கு முக்கியம் இல்லையா? ஆக நான் போக வேண்டாமா? போகலாமா? அவர் தாங்க இரும்பு மனுஷர். அப்படிப்பட்ட மனிதர்கள். அது மட்டும் இல்லை, இந்தியாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். சுதந்திரம் கொடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்த நாடு திரும்ப பிரிஞ்சு போகும்னா, பிரியாமல் காத்தது யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். அதான் அந்த பேர் அவருக்கு. அப்படியே வாங்க சமுதாயத்துக்கு. எதையும் நம்ம குறை சொல்லலை, எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்கள். சமுதாயங்கிறது என்ன? இவங்க சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன கல்லூரியும் சரி, இவங்க சொன்ன குடும்பமும் சரி, எங்கே இருக்குது? இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் இருக்குது. சமுதாயம் என்ன செய்யும் தெரியுமா?
அது உருவாக்கும். அழகா சொன்னார். அது உருவாக்கும். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தன்னலமற்றவர்களாக இருப்பார்கள். சொன்னார்ல, காமராஜை பற்றி அவர் சொன்னார், ஜீவாவை பற்றி அவர் சொன்னார். ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கணும், யாரை வச்சு திறக்கலாம் அப்படின்ட்டு நேராக போய் ஜீவா வீட்டுக்கு வண்டியை விட்டுனார். அவர் ஒரு குடிசையில் இருக்கார், இறங்கி நடந்து போனார். வெளியே பூட்டியிருக்கு. உள்பக்கம் போய் பார்த்தா அவர் இருக்கார். என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வேட்டியே காய போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேட்டி காய போட்டுக்கிட்டு இருக்காரு. காமராஜ் கூப்பிட்டார், வா போய் ஒரு பள்ளிக்கூடம் திறந்துட்டு வருவோம். வர முடியாது. ஏன்யா? இந்த வேட்டி காயாமல் இருக்குது, ஒரு வேட்டி தான் வச்சுருக்கேன், ஈர வேட்டியை கட்டிட்டு வர முடியாது, வேறு வேட்டி வாங்கி தர்றேன், கட்ட மாட்டேன், இது கிளியாமல் இன்னொரு வேட்டி கட்ட மாட்டேன். இவர் என்ன பண்ணார்? சரி சேர் எடுத்து போடு. சேர் இல்லை, ஒரு குடத்தை கவுத்தி அதில் உட்காந்துக்கிட்டார். முதலமைச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்காந்துக்கிட்டார். வேட்டி காய்ஞ்ச பிறகு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வச்சாருன்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் திறக்கிற பள்ளிக்கூடம் தானங்க எப்போதும் சிறப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவரை தேர்ந்தெடுத்தவரும் அவரை கொண்டு சென்றவரும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு சரியான மனுஷன் வந்துட்டான்னா அவன் என்ன செய்வான்? சரித்திரத்தை புரட்டி போடுவான். அதனால் திருப்பு முனைகள் எங்கும் இருக்கும். கல்லூரியில், வீட்டில், சமுதாயத்தில். அந்த திருப்பு முனைக்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒருத்தர் வீட்டு கதவை 2 தடவை சத்தம் கடிச்சு தட்டுறதுக்கு யாருன்னு கேட்டான். நான் தான் சந்தர்ப்பம் அப்படின்னு வெளியிலேருந்து சத்தம் வந்தது. இவன் சொன்னான் இருக்க முடியாதுன்னா. ஏன்னு வெளியிலேருந்து சத்தம் கேட்டது? ஒருவனுடைய வீட்டு கதவை சந்தர்ப்பம் 2 முறை தட்டாது, ஆகவே நீ சந்தர்ப்பம் இல்லைன்னா. ஆக சந்தர்ப்பம் வருகிற போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3 விஷயத்தை கேட்டோம். எந்த வாழ்க்கை திருப்பு முனையாக அமைகிறது? கல்லூரி வாழ்க்கையா, குடும்ப வாழ்க்கையா, சமுதாய வாழ்க்கையா? சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். யாவரும் கேளீர். இந்த நிகழ்ச்சி இதோடு முற்றுப்பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.